ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பிலேருந்து மாசு இல்லாத உலகம் படைப்போம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? ஆசிரியர் வகுப்புக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அவரது கையில் ஒரு அழைப்பிதழ் இருந்திருக்கு. அது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு மாணவர்களோட முகத்தில் எப்படி இருக்குது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட கையில் ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் பூரா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மெல்ல எழுந்த முகிலன் என்ன பண்ணியிருக்கான்? மெல்ல எந்திரிச்சிட்டு அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டிருக்கான். உடனே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு? நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அந்த விழாவில் நீங்கள் காட்சிப்படுத்தலாம். அதாவது உங்களுடைய புதுமையான படைப்புகள், நீங்கள் ஒவ்வொரு இதையும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அதை பூரா நீங்கள் அதில் காட்சிப்படுத்தலாம். அறிவியல் சம்மந்தமான நிகழ்வுகள் நடக்குது. அதில் நீங்கள் என்ன தயாரிச்சிருக்கீங்களோ அந்த படைப்புகளை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆசிரியர். சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு. நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் இருந்த அழைப்புதலை முகிலன்ட்ட ஆசிரியர் கொடுத்து படிக்க சொல்லியிருக்கார். முகிலன் ஆர்வத்தோடு அதை வாங்கி படிச்சிருக்கான். நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர். மாணவர்கள்லாம் என்ன நினச்சிருக்காங்க? நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழைப்பிதழ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆசிரியர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா 2020. நாள் 28/2/2020. மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை, ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள். பரிசுகளை வென்றிடுங்கள். தலைப்பு: மாசில்லாத உலகம், மகிழ்வான உலகம். குறிப்பு: ஆய்வுகள் மாணவர் தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும். எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். இவன் அரியலூர் கல்வி மாவட்டம் அப்படின்ட்டு ஆசிரியர் வைத்திருந்த அந்த பத்திரிக்கை இருந்திருக்கு. தகவல். அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காரு? வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையான முயற்சி செய்யுங்கள். பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள். அதனையே செயல்படுத்துங்கள் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு ஆசிரியர் ஊக்கப்படுத்தியிருக்கிறார். நாள்கள் நகர்ந்தன. அறிவியல் விழா அன்னைக்குன்னு வந்துருச்சு. விழா அரங்கின் வாசலில் நெடி துயர்ந்து நின்றது ஒரு உருவம். முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது. பழுதான கணினிகளின் பகுதி பொருள்கள் ஓர் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அரக்கன் பேசுவது போல் அவ்வுருவம் பேசத் தொடங்கியது. இவன்தான் அந்த அரக்கன். அன்புக்குரியவர்களே, நான் யார் என்று தெரிகிறதா? நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான். இப்போது உங்கள் முன்
பேசுகிறேன். நீர், நிலம், காற்று, ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன. அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் எந்நாளும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும். அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் அப்படின்ட்டு அந்த கழிவுகளால் செய்யப்பட்ட அந்த ரோபோட் பேசுது. எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள். கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறியாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள். அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும். மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்கு தடையின்றி பேசிக்கொண்டு இருந்தது அவ்வுருவம். அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிகப்பெரிய அந்த அரக்கு உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர். அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது. மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர். என்ன குட்டீஸ், மாசு இல்லாத உலகம் படைப்போம் பாடம் எப்படி இருந்துச்சு? இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.